செகண்ட் மன்னர். வணக்கம், நான் ஷோபா ஆல்சனஸ் பிசி வர ஆல்சனஸ் ஸ்டே ஃபார் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த படத்தோட போஸ்டர்ஸ்க்கு நான் ரியாக்ட் பண்ணுன்றது சரி மொத்தமாக ரிலீஸ் பண்ணி முடிக்கிட்டோம். அதுக்கப்புறம் ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அதுக்குள்ளே ரிலீஸ் பண்ணி முடிக்கும்போது நான் ஊரை விட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் ஊர்லேருந்து வந்து அதுக்குள்ளே வேறு அப்டேட் வந்து அப்படியே மிஸ் அவுட் பண்ண பார்த்தேன். ஆனால் இல்லை, எப்படி தலைவர் இப்படி மிஸ் அவுட் பண்ணுறதுனாலே ஐ ஆம் ஹியர் டு ரியாக்ட் டு த போஸ்டர்ஸ் ஆஃப் கூலி. சரிங்களா, இது இந்த ஸ்டார் காஸ்டிங்லாம் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட்லி லோகேஷ்னா அங்கேயே வேற லெவல் ஒரு பிராண்ட் படத்துக்கு. சரிங்களா, தலைவர் அப்படின்னோடனே இந்த பிராண்டு எங்கேயோ மேலே எகிருது. அதோட சேர்ந்து இப்படி ஒரு ஸ்டார் காஸ்டிங் வந்துச்சுன்னா ஐம் ஜஸ்ட் பிளடி மண்டபி எங்கடா கொண்டு போறீங்க இந்த படத்துக்கிற மாதிரி இருக்கு. லுக் அட் தி ஸ்டார் காஸ்டிங் ஹியர். நாகார்ஜுனா சார், இந்த மனுஷன் ஒரு வேற லெவல். இந்த பக்கம் உபேந்திரா சார், இந்த பக்கம் ஷோபின் ஷாஹி சார். அந்த மனுஷன் மலையாளத்தில் ஒரு லக்கி சாமரி. அந்த மனுஷன் எந்த படத்தில் அடித்தாலும் அந்த படம் வேற லெவல் ஹிட் ஆகும். இந்த பக்கம் நம்ம சத்யராஜ் சாரும் நம்ம தலைவரும் சேர்றது வந்துட்டு ஒரு வேற மாதிரி காம்பினேஷனு. சேர்ந்த படங்கள்லாம் வேற லெவல் சம்பவம் பண்ணியிருக்கு. அண்ட் ரொம்ப வருஷங்களுக்கு கழிச்சு மறுபடியும் சேர்றாங்க. ஸோ ஐ எம் bloody pumped up for that. And ஸ்ருதி ஹாசன் மேம், இவங்க என்ன கேரக்டர் இந்த குரூப்ல ப்ளே பண்றாங்க எனக்கு ஐ எம் நாட் அட் ஆல் எப்படி சொல்றது ஏபிள் டு கெஸ். என்ன விஷயம்னு தெரியல. பட் திஸ் ஸ்டார் காஸ்டிங் இஸ் bloody stunning. இவங்க தான் அந்த 6 பேர் தான் கோருங்கிறது தெரிஞ்சிச்சு. பேருங்க சத்யராஜ் சார் இஸ் ராஜசேகர். ஓகே, ஒரு வயர் மாதிரி வச்சிருக்காரு கையில். எல்லாரும் ஆல்மோஸ்ட் நிறைய பேர் வந்து ஒரு வெப்பன்ஸ் மாதிரி வச்சிருக்காங்க. நம்ம சத்யராஜ் சார் வந்து ராஜசேகர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்ல வந்துட்டு அந்த வயர் வச்சிருக்காங்க. பிரீத்திங்கிற பேர்ல நம்ம ஸ்ருதி ஹாசன் மேம் வந்து ஒரு ஷவல் மாதிரி வச்சிருக்காங்க. என்ன அடித்தடியில் இறங்குவாங்கன்னு தெரியல. நம்ம கலீஷா, இந்த பேர் பயங்கரமாக இருக்குது. கலீஷாங்கிற பேரில் நம்ம உபேந்திரா சார் அந்த நம்ம டி வச்சிருப்பார்ல, அந்த என்ன அது என்ன பேர்லாம் தெரியலங்க, அந்த கோழி எல்லாம் தொங்க விடுறதா அதுவா என்ன அது ஐ டோன்ட் நோ வாட் த நேம் ஆஃப் தட் இஸ். பட் தட் இஸ் அ பிளடி ஷார்ப் வெப்பன். அடிச்சு இறக்கிடும். ஹீ இஸ் ஹோல்டிங் வெப்பன் டு. இங்கே ஷோபிகா கேஷ் எல்லாம் தம்ம வச்சுக்கிட்டு ஒரு வாட்சை பார்த்துட்டு இருக்காரு. இங்கே இந்த மனுஷனும் வாட்சை பார்த்துட்டு இருக்காரு நம்ம நாகார்ஜுனா சார். நம்ம ஷோபிகா பேர் வந்து தயால். ஓகே, அண்ட் இவர் நாகார்ஜுனா சார் பேர் வந்து சைமன். பேருங்கெல்லாம் பயங்கரமாக இருக்கு. எல்லா பேருங்களும் கடைசியில் ஒரு பேர் வருது பாருங்க. இந்த பேரை பார்த்த உடனே நம்மளுக்கு பிளாஸ்ட். எனக்கு டக்குன்னு தளபதி போயிடுச்சு. சூர்யாங்கிற கேரக்டர் நம்ம தலைவர் பிளே பண்ணி பார்த்துட்டோம். தேவாங்கிற கேரக்டர் பிளே பண்ணால் இவருக்கு வேற மாதிரி அந்த ஜோனுக்கெல்லாம் ஹிட் ஆயிடுச்சு. வேற மாதிரி வெறியாயிடுச்சு நம்மளுக்கு இந்த போஸ்டர்ஸ் தனித்தனியாக பார்க்கும்போது. அதான் சொல்கிறேன், வாட் ஆர் தே லுக்கிங் அட் த வெப்பன்ஸ் ஃபார். என்ன ஏதுன்னு தெரியல. ஷோபிகா என்னவா இருப்பாரு, ஒரு மாதிரி ஒரு நக்கலான கேரக்டராக பாருங்க. மட்டும் வந்து ஸ்ருதி ஹாசன் மேம் சீம்ஸ் டு பி ஒரு மாதிரி ஒரு எப்படி சொல்றது ஒரு அந்த 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 வைலண்ட் ஜோனுக்குள்ள ஃபோர்ஸ்டாக இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த போஸ்ட்லாம் பார்க்கும்போது அந்த ஷவலில் பார்க்கும்போதே வந்துட்டு அந்த அடிக்க போகிறாங்க. பட் கொஞ்சம் ரிலக்டண்ட்டாக இருக்காங்க. பட் ஷி ஹாஸ் டு டூ இட் எனிவே அப்படிங்கிற ஜோனில் இருக்க மாதிரி தான் இருக்குது. சத்யராஜ் சார் இஸ் bloody there. அந்த ஜோனில் இருக்காரு. எதுவோ அந்த வயர் எடுக்கிறேன்னு தெரியல. நம்ம உப்பி சாரும் வந்துட்டு ஹீஸ் இன் தட் ஜோன். அது வந்து ஹீ டசன்ட் கிவ் இட் ஆங்கிற மாதிரி. நாகார்ஜுனா சார் வந்துட்டு ஒரு பயங்கர ஸ்வாகான ஸ்டைலிஷான ஒரு மாதிரி ஒரு ஜோனில் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் கமிங் டு நம்ம தலைவர் அந்த சாட்டி பாடுறாங்க அந்த இதுதான் அந்த இங்கே இருக்கிற பேட்ச் தான் அது. ஒன்று 1421 why 1421 என்ன காரணம் தெரியல. அண்ட் தேவா அப்படிங்கிற பேர் அப்படியே ஸ்டைலாக சட்டை அப்படி ஒரு பட்டன் ஓப்பன் பண்ணி விட்டு அப்படி தூக்கி விட்டு ஒரு செயின் நாமெல்லாம் முடிடுச்சு. திஸ் இஸ் கிரேசி. அண்ட் இதை தாண்டி அனிப்ரோ மியூசிக்கு அண்ட் லோகி நாடர். இதெல்லாம் சைக்கோ. இது வந்து 6 கோர் கேரக்டர்ஸ் இதோட நிறுத்திட்டாங்க. இல்லை இதுக்கப்புறம் இன்னும் பார்ட் 2 அப்படின்னு இறக்குவாங்களா என்ன தெரியல. பட் திஸ் ட்ரோவ் மீ கிரேசி. அந்த ஜோன் தான் அந்த கோல்டன் பிளாக் அந்த ஜோனை தான் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. என்ன பிளான் பண்ணுறாங்க லோகினா ஐ ஹவ் நோ ஐடியா. பட் ஒன் திங் இஸ் ஃபார் ஷுர், we interrupt this program to bring you நினைத்து எந்த மனது குழம்பு தடி உந்த நினைவால் எந்த மனமோ நிரம்பு தடி தடுக்க முடியவில்லை என் கண்ணை என்னை மீறி தேடு தடி அது உன்னை பார்த்த அந்த நொடி துடிக்க மறக்கு தடி எந்த நிதயம் இனி உனக்கு அடிமையடி. now back to the show. ஒன் திங் இஸ் ஃபார் ஷுவர், மனுஷன் ஏதோ சம்பவம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு கூட தெரிஞ்சு போச்சு. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு அந்த இன்ட்ரோ வீடியோ மாதிரி விட்டதே வந்துட்டு இன்னும் அப்படியே அந்த DISCO அது அங்கேயே நம்ம பிளாஸ்ட் ஆகி அதெல்லாம் நான் ரியாக்ட் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன் பாருங்கன்னு சொல்லிக்கிறேன். அங்கேயே நான் இன்னும் வெளியே வரல இன்னும். பட் இந்த ஸ்டார் காஸ்டிங்லாம் பார்த்தோன்னா
ஐயோ முடியலங்க, என்ன ஏது எப்போ வரப்போகுது படம் என்னன்னு தெரியல. பட் whenever it drops it's going to be a banger. I think லோக்கினா ஒரு வேற லெவல் சம்பவம் தலைவர் வச்சு பண்ணுவாங்க நினைக்கிறேன். Yeah, with that having said, I loved all the posters and the theme, இந்த characters இவங்கெல்லாம் சேர்ந்து யூடி மல்டி ஸ்டாரர் பார்க்க வெறியா இருக்கு. Okay, this is my reaction for all the posters or character posters of கூலி and பேருங்கெல்லாம். ஓகே டன், நான் சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருப்பேன். this is my reaction. உங்க தாட்ஸ் எனக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சொல்லி வீடியோ முடிச்சுக்க பார்த்ததுக்கு நன்றி. கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன், மறக்காம பண்ணிடுங்க. ஓகே, thank you so much for watching. நான் ஷோப் signing off. Take care and peace.